தேவனோட பேசிக் கொண்டிருக்கோம். காலையில ஜெபிக்கிறோம், மாலையில ஜெபிக்கிறோம், மத்தியானத்துல ஜெபிக்கிறோம், எல்லா நேரத்திலும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்றார், துக்கம் என்பது பிசாசனை கொடுக்கிற சோதனை. பிசாசனை கொடுக்கிற சோதனை. நான் முந்தான போன வாரத்தில் எங்கேயும் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணேன். சாவுட்டில் எங்கேயோ நல்ல நாயத்திருப்பில் கவனமாக கேட்கணும். நாயத்திருப்பில் ஆண்டவர் அங்கே சேர் போட்டு உட்கார மாட்டார். பிசாசனை சேர் போட்டு உட்கார மாட்டான். நாயத்திருப்பில் இப்போ கேமரா அந்த எப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு நாயத்திறப்பு தராசு அப்படி வச்சிருப்பாங்க. தேவன் இங்கே நிற்பார், தேவன் இங்கே நிற்பாரு, இங்கே நிற்பாரு. பிசாசனவன் சரி அங்கே நிற்பான். அந்த நாயத்திருப்பு முள்ளு எங்கிட்டு மாறுதோ அங்கிட்டா அந்த நாயத்திருப்புல நம்ம வீட்டில் குடும்பத்தில் இறக்குறவங்க எல்லாம் பிசாசு பக்கம் அந்த முள்ளு போச்சுன்னா பிசாசு என்னை தூக்கிட்டு போயிடுவான். ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டான், ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டான். இங்கே தேவன் அப்படியே பாதுகாத்துட்டு, ஓ இது எனக்கு இல்லையா அப்படின்னு அவன் துக்கத்தோடு போவார். ஆமாம், இது எனக்கு இல்லையா, என் பக்கம் ஒரு முள்ளு கூட விழுகலைன்னா வருஷத்தில் ஒரே ஒரு ஆத்மா பரலோகம் போகிறது கடினம். எல்லா ஆத்மாவும் சாத்தானுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அவன் அதனால தான் அவன் ஆயத்தம் பண்ணா எரியிற தீ, கொதிக்கிற எண்ணெய், சாப கடன்கள், பூச்சிகள் எல்லாம் அவன் கையில் தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு நிறைய போகும். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் வச்சுருப்பார். அவர் என்ன வச்சுருக்காருன்னு ஜீவ கிரிகடத்தை ஒன்று வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த கிரிகடத்தை யாருக்கு வச்சு கூட்டி போக வரணும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம எல்லாம் உலகத்தில் தூஷணம் பண்ணிட்டு ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சுட்டு பரலோகம் போகணும்னு நினைக்காதீங்க. ஜீவ கிரிகடத்தை பெறணும்னா இந்த உலகத்துல பாடுகள், பிரச்சனை, கர்த்தரை தேடு, அவமானம், கண்ணீர், வேதனைகள் எல்லாம் நம்ம தலை மேல விழுகும். ஆமென், ஸ்தோத்திரம். பொன்னாக விளையணும்னா கடினமா இருக்கும், கடினமா இருக்கும். அப்ப தேவனுக்கு விரோதமாக நம்ம போகாதபடி ஆண்டவரே அந்த ஜீவ கிரிகடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் உங்களை நோக்கி ஓடுகிறேன் ஆண்டவரே, ஓடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கவனமாக பார்க்க வேண்டும். ஆண்டவருக்காக ஓடுற ஓட்ட வேற, உலகத்துக்காக ஓடுற ஓட்ட வேற. இப்போ நல்லா புரிந்துக்கணும். நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்திருப்போம், கம்யூனியன் எடுப்போம், அந்நிய பாசம் பேசுவோம், ஆவியில் நடத்துவோம். ஆனால் உலகப்பிரமான ஒரு காரியம் அப்படின்னு நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு சாவுக்கு படைக்கிறதா இருக்கட்டும், சாமிக்கு படைக்கிறதா இருக்கட்டும் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் அதை சாப்பிட்டது கிடையாது. ஆமென். என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அந்த நாளிலிருந்து இது முதல் கொண்டு வரைக்கும் அந்த சாபத்தை என் வீட்டில் வச்சுட்டு நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளை அந்த சாபத்தை போயிட்டு அங்க நின்றுட்டு வந்து தேவனை துதிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க பிள்ளைகளுக்கு நான் இன்ன வரைக்கும் இடம் கொடுக்கல.